ஹாய் வியூவர்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி ஒரு பால்கோவா ரெசிபி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாங்க. ரொம்பவே சிம்பிளான டிஷ் தான். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்வீட்டும் கூட. இது எப்படி நம்ம வீட்டிலே சிம்பிளாக செய்கிறது அப்படி சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த பால்கோவா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். நாங்கள் இன்றைக்கி ஹோம்மேட் கீ தான் எடுத்துருக்கோங்க. கீ நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 50 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு இருந்தால் தான் நம்ம சுகர் கட்டி ஆகாமல் வரும். இதில் 50 கிராம் சுகரை சேர்த்து நம்ம கீலேயே அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் வியூவர்ஸ். இந்த மாதிரி நம்ம சுகர்லாம் மெல்ட் ஆகி வருது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்கோங்க. அந்த மில்க் இதில் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும் வியூவர்ஸ். அப்போ தான் சுகர் கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பால் நல்லா திக்காய் வர ஸ்டேஜில் நம்ம பால் பவுடர் இதில் ஆட் பண்ணணும் வியூவர்ஸ். பாருங்கள், நம்ம பால் நல்லா திக்காய் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் பவுடர் 150 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் வியூவர்ஸ். பால் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தால் தான் திக்காக கட்டி கட்டியாக பால் பவுடர் வராமல் இருக்கும். இது மாதிரி பால் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக வர மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் வியூவர்ஸ். இதுக்கு நீங்கள் அடுப்பை ஸ்லோவாக சிம்மில் வச்சு செஞ்சால் தான் உங்கள் பால்கோவா நல்லா வரும் வியூவர்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம பால்கோவா நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம மிச்சம் வச்சுருக்க பால் பவுடரையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா பால் பவுடரும் போட்டாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம பால்கோவா நல்லா திக்காய் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் நம்ம பால்கோவா. இப்போ பாருங்கள், நம்ம பால்கோவா ரொம்ப சூப்பராக திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீ ஆட் பண்ணணும் வியூவர்ஸ். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீயும் நம்மளோட பால்கோவாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம பால்கோவா ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. நல்லா திக்காய் வந்துருச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடணும் வியூவர்ஸ். இது மாதிரி பால்கோவா நல்லா செட் ஆகுற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம சூட்லேயே பால்கோவா நல்லா திக்காய் வந்துடும் வியூவர்ஸ். பாருங்கள், நம்ம இறக்குனதுக்கப்புறம் கூட நம்ம பால்கோவா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்க அது இன்னும் நல்லா திக்காய் வருது. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பால்கோவா ஆற வச்சுட்டு அதை ஒரு பாக்ஸில் போட்டுக்கலாம். பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா ட்ரை ஃப்ரூட்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி பாதாம் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், நம்ம பால்கோவா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.